தேவர்களுக்கு ஸ்ரீதேவியினுடைய அனுகிரகம் என்பது இன்றைய விஷயம். முதலிலே ஆச்சாரிய வந்தனத்துடன் ஆரம்பிக்கலாம். நாராயண குரும் ஞானவாராசி மகமாஸ்ரயே யோ ராஜதாக்னிபிர் நித்யம் ஆராதிதஹயானனஹ ஸ்ரீமதே நாராயண தாதயார்ய மகாதேசிகாய நமஹ. அனுகிரகமயீம் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகாம் என்று தனியனுடைய தாயாருடைய தனியனிலே இருக்கிறது. அவள் அனுகிரகமயி, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிக்கொண்டே இருப்பாள். அதைத்தான் நாம் இந்த தொடரிலே பார்க்க போகிறோம். முதலிலே தேவர்களுக்கு அவள் எப்படி அனுகிரகம் பண்ணுகிறாள் என்பதை இன்றைக்கு பார்க்கிறோம். நவராத்திரியானபடியினாலே 9 என்கிற எண்ணுக்கு அதிக விசேஷம் உண்டு. நாம் 9 கிரந்தங்களில் இருந்து இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். எந்த தகவல் என்றால், அனுகிரக மையான பிராட்டியானவள் தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறாள் என்கிற தகவலை 9 கிரந்தங்களிலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவது விஷ்ணு புராணம், இரண்டாவது பாஞ்சராத்திர சம்ஹிதைகள், மூன்றாவது லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம், நாலாவது லக்ஷ்மி சஹஸ்ர நாம ஸ்தோத்திரம், ஐந்தாவது ஆளவந்தார் என்கிற யாமுனாச்சாரியர் அருளி செய்த சதுஸ்லோகி, ஆறாவது பராசர பட்டர் அருளி செய்த ஸ்ரீ குண ரத்தன கோஷம், ஏழாவது சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்ரீ ஸ்துதி, எட்டாவது அரசாணிபாலை வெங்கடாச்சாரியர் அருளி செய்த லக்ஷ்மி சஹஸ்ரம், ஒன்பதாவது ஐயா வெங்கடாரியர் என்பவர் அருளி செய்த லக்ஷ்மி சதகம். இந்த 9 புஸ்தகங்களிலிருந்து ஸ்லோகங்களை மேற்கோளாக நாம் காட்டப் போகிறோம். எந்த ஸ்லோகங்கள் என்றால், லக்ஷ்மியானவள் தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறாள். அதனாலே தேவர்கள் அந்த லக்ஷ்மியினுடைய கடாட்சம் அனுகிரகத்தினுடைய விளைவாக அது கிடைத்ததனாலே மிகவும் முன்னேறுகிறார்கள், சமிருத்தி அடைகிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதை பற்றி நாம் தெரிந்து கொண்டு ஆக வேண்டியது என்ன? பிராட்டி தேவர்களை அனுகிரகித்தாள் என்பதாலே நமக்கென்ன லாபம் என்று கேட்டால், இதோ 4 விஷயங்கள். ஒன்று, தேவர்கள் பிராட்டியை ஆசிரியித்து அனுகிரகம் பெற்றது போல நாமும் பிராட்டியை ஆசிரியித்தோமானால் அனுகிரகம் கிடைக்கும் என்று நமக்கு தெரிகிறபடியினாலே நமக்கு லாபம் வருகிறது. நாம் பிராட்டியை ஆசிரியிப்போம். இரண்டாவது, நம்மில் பல பேர் தேவதாந்தரங்களை நாடி போய்க் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த லக்ஷ்மி செய்த தேவானுகிரகத்தை புரிந்து கொண்டார்களானால் அப்படி தேவதாந்தரத்திடம் போக மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் எந்த தேவதாந்தரத்திடம் போகிறார்களோ அந்த தேவதாந்தரங்களே லக்ஷ்மியினுடைய அனுகிரகத்தை நாடி போகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரிய வரும். இது ஒரு பெரிய பலன். மூன்றாவது, நமக்கு தாயாருடைய அனுகிரகம் வேண்டுமானால் அதற்கு நாம் பண்ண வேண்டுவது என்ன என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்ள போகிறோம். தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணி அனுகிரகத்தை பெற்றார்கள் என்பது தெரிந்தால் நாமும் அதையே பண்ணலாம் என்று. நாலாவதாக, தாயாருடைய அனுகிரகம் கிடைத்து விட்டதானால் எவ்வளவு பெரிய நல்ல விளைவுகள் எல்லாம் நமக்கு ஏற்படும் என்பதை, தேவர்களுக்கு என்னென்ன ஏற்பட்டது தாயார் அனுகிரகம் பெற்ற பிறகு என்ற கதையை புரிந்து கொள்வதன் மூலம் நாமும் புரிந்து கொள்ளலாம். இத்தியாதியாக நமக்கு பல லாபங்கள் இருக்கின்றன. இதை நாம் புரிந்து கொண்டால், தாயார் தேவர்களை அனுகிரகித்தாள் என்கிற வரலாறை நாம் புரிந்து கொண்டோமானால் நமக்கே பல லாபங்கள் உண்டு. இப்பொழுது நாம் ஒரு புராண கதையிலே ஆரம்பிக்கிறோம். ஒரு சமயம் துர்வாசஸ் என்கிற முனிவர், அவர் கொஞ்சம் கோபிஷ்டரான முனிவர். எத்தனையோ கதைகளிலே இவர் பல பேரிடம் கோபித்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது. அவர் இந்திரனிடம் ஒரு பூமாலையை கொடுத்தார். அது பூமாலை லக்ஷ்மி பிரசாதமான பூமாலை. அந்த கதையை பார்த்தோமானால் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இருக்கிறபடிக்கு இந்திரன் பெரிய அபச்சாரம் பட்டுவிட்டதாக தெரியவில்லை. அவன் அந்த பூமாலையை தன்னுடைய யானை இருக்கிறதே, ஐராவதம் என்கிற வெள்ளை யானை, அதனுடைய மஸ்தகத்திலே அலங்காரமாக வைத்தான். அந்த யானையும் பெரிதா தவறு பண்ணிவிட்டதா தெரியவில்லை. தெரியாமல் அது கீழே விழுந்து விட்டது. சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த யானை லக்ஷ்மியினுடைய பூமாலையை கீழே தள்ளிவிட்ட அதை கவனித்தார் துர்வாசஸ். அவருக்கு கோபம் வந்தது.
லக்ஷ்மியினுடைய பிரசாதமான பூமாலையை கீழே போடலாமோ என்று. அதனாலே துர்வாசஸ் இந்திரனை சபித்து விட்டார். துர்வாசர் கோபக்காரர் என்று நாம் அவரை பழித்துக் கொண்டிருக்கிறோம். வாஸ்தவத்திலே அது தெரிந்தால் துர்வாசஸ் நம்மையும் சபித்து விடுவாரா என்று நாம் தான் பயப்பட வேண்டும். ஆனால் நல்ல வேளையாக நாமெல்லாம் ஏப்பை சப்பைகள். துர்வாசனுடைய சாபத்துக்கு ஆளானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்தால் அவர்களெல்லாம் மிகவும் உயர்ந்தவர்கள், உத்கிருஷ்டர்கள், அதிபதிகள், ராஜாக்கள், சாதனை புரிந்தவர்கள். அவர்களை தான் துர்வாசர் ஒரு பொருளாகவே நினைத்து சாபம் கொடுக்கிறார். நாமெல்லாம் அந்த சாபம் பெறுவதற்கு கூட துர்வாசரை நெருங்குவதற்கு யோக்கியதை பெற்றவர்கள் கிடையாது. அதனால் பயப்படாமல் சொல்லலாம் துர்வாசர் கோபக்காரர் என்று. அவருடைய சாபத்தின் விளைவாக திரிலோகம் மொத்தமும் செழிப்பில்லாமல் போய்விட்டது, வறண்டு போய்விட்டது, குன்றி போய்விட்டது. அசுரர்கள் தேவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து விட்டார்கள். தோற்றுப்போன இந்திரன் ஓடி ஒளிய வேண்டியதாயிற்று. பிரம்மாவிடம் சென்று இறைஞ்சினான் இந்திரன். பிரம்மாவும் அவனை அழைத்துக் கொண்டு பார்க்கடலுக்கு சென்று எல்லாருமாக வேண்டினார்கள் நாராயணனிடம். அவர் அறிவுரை சொன்னார், பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை பெற வேண்டும் என்று. மிகுந்த பிரயாசத்துடன் எல்லாருமாக சேர்ந்து அசுரர்கள் தேவர்கள் அவர்களுக்கு யோசனை சொன்ன மகாவிஷ்ணு உள்பட எல்லாருமாக அங்கே வந்திருந்து பார்க்கடலை கடைந்தார்கள். அதிலிருந்து லக்ஷ்மி அவதாரம் நடைபெற்றது. அமிர்த கலசத்தை ஏந்தி தன்வந்தரியும் வந்தார். வேறு என்னென்னவோ ரத்னங்கள் எல்லாம் வந்தன. இந்த லக்ஷ்மி கடாட்சமும் அமிர்தமும் தேவர்களுக்கு மட்டும் கிடைக்கும்படியாக பெருமாள் பண்ணினார். அவர் ஒரு மோகினி அவதாரத்தை எடுத்து அசுரர்களுக்கு அந்த அமிர்தம் கிடைக்காதபடி பண்ணினார். இவர்களோடு கூடவே கடைந்தார்கள் அசுரர்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கவில்லை. வேறு ஏதாவது குறைந்த பலன்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கலாம். அப்பொழுது மகாலட்சுமி அவதாரம் நடைபெற்றது. அந்த ஸ்லோகத்தை ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவள் திவ்யமான மாலைகளையும் வஸ்திரங்களையும் அணிந்திருந்தாள். திவ்யமால்யாம்பரதரா ஸ்நாதா, நீராடி விட்டு வந்தாள். திருவாபரணங்களை சாத்திக் கொண்டிருந்தாள். பூஷண பூஷிதா, பெருமாளுடைய திருமார்பிலே போய் அமர்ந்தாள். யௌவக்ஷஸ்தலம் ஹரே பஷ்யதாம் சர்வதேவானாம், தேவர்கள் எல்லாம் அவளை சேவித்தார்கள். அவர்கள் பார்க்கும் பொழுதே அவள் பெருமாளுடைய திருமார்பின் மேல் ஏறி அமர்ந்து விட்டாள். அப்பொழுது தேவர்கள் சேவித்தார்கள் என்று ஒரு வரி இருக்கிறது. அது எதற்கு தேவர்கள் பார்த்தார்கள் என்றால், அவள் எழுந்தருளும் போது அந்த உற்சவம் நடைபெற்ற பொழுது அவர்களுக்கு அவள் காட்சி கொடுத்தாள். அப்பொழுதே தேவர்களுக்கு அனுகிரகம் ஆரம்பமாகிவிட்டது என்று அர்த்தம். காட்சி கொடுத்ததே ஒரு அனுகிரகம் தானே. பஷ்யதாம் சர்வ தேவானாம், அவர்கள் பார்த்தார்களே, மற்ற எல்லாரும் பார்த்ததாக தெரியவில்லையே. அவர்கள் கண்ணில் அவள் பட்டதன் விளைவாக அவள் கண்ணில் அவர்கள் பட்டார்கள். அதாவது தரிசித்தவர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்பட்டது. லக்ஷ்மி வட்சஸ்தலாரோகணம் பண்ணும் பொழுது அந்த உற்சவத்தை எவரவர்கள் சேவித்தார்களோ அந்த சேவார்த்திகளுக்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாயிற்று. அதனால் என்ன பலன் ஏற்பட்டது என்றால் விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. தயா விலோகிதா தேவா ஹரிவக்ஷஸ்தலஸ்தயா லக்ஷ்மியா மைத்ரேய சஹசா பராஹம் நிர்வృతిமாகதாஹ. ஹரிவக்ஷஸ்தலஸ்தயா, பெருமாளுடைய திருமார்பில் அமர்ந்து கொண்டே விலோகிதாக தேவா, அவள் தேவர்களை எல்லாம் கட்டாட்சித்தாள். என்ன ஆச்சரியம்! உடனே சஹசா என்கிற பதம் இருக்கிறது. திடீரென்று அந்த கட்டாட்சம் பலனளிக்க ஆரம்பித்து விட்டது. என்ன நடந்தது என்றால், பராஹம் நிர்வృతిமாகதாஹ, தேவர்களுக்கெல்லாம் ஒரு பரமானந்தம் ஏற்பட்டது. எதனாலே அது ஏற்படுகிறது என்பதையெல்லாம் அவர்கள் நினைத்து பார்ப்பதற்கு முன்னே லக்ஷ்மி கடாட்சம் பெற்ற காரணத்தினாலே அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. பராம் நிர்வൃதி, மிக உயர்ந்த மகிழ்ச்சியானது அவர்களுக்கு ஏற்படுகிறது.
ஒரே ஒரு காரணம்தான் லக்ஷ்மி அவர்களை கட்டாட்சித்துக் கொண்டிருக்கிறாள் என்பது. அப்பொழுது இந்திரன் லக்ஷ்மியை பற்றி ஒரு ஸ்ரீ ஸ்துதி என்று ஒன்று பண்ணுகிறான், ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். நமஸ்தே சர்வபூதானாம் ஜனனீமப்யசம்பவாம் ஸ்ரீயம் உன்னித்ர பத்மாட்சீம் விஷ்ணு வட்சஸ்தலஸ்திதாம் என்று ஆரம்பித்து லக்ஷ்மியை துதிக்கிறான். அந்த துதியினுடைய முடிவிலே பிரசீத தேவி பத்மாட்சி மஹஸ்மாம் ஸ்யாட்சி கதாச்சன என்று சொல்கிறான். பத்மாட்சி தாமரை கண் கொண்டவளே, வேதமே அப்படித்தானே லட்சுமியை போற்றுகிறது. பத்மாலயே பத்மதலாய சாட்சி என்று தாமரை கண் என்பதை ஸ்ரீசூக்தத்தில் இருந்த கருத்தை கடன் வாங்கி கொண்டு சொல்லுகிறான். தேவி பத்மாட்சி பிரசீத, எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணு என்று வேண்டினான். நீ எங்களை விட்டு விட்டு போய்விடாதே என்று லக்ஷ்மியினுடைய சாநித்தியத்தை தான் யாசித்தான். ஏன் இதை யாசித்தான் என்றால், துர்வாச சாபத்தினாலே திரைலோக்கியம் செழிப்பில்லாமல் போயிற்று என்று இருக்கிறதே, அதுவே லக்ஷ்மி அங்கிருந்து போய்விட்டாள் என்பதனுடைய அடையாளம்தான். அப்படி போய்விடாதே, திரும்பி வந்துவிடு என்று சாநித்தியத்தை யாசித்தான். ஸ்ருண்வதாம் சர்வதேவானாம் சர்வபூதஸ்திதா த்விஜா என்று அங்கிருக்கிறது. இந்திரன் மட்டுமின்றி எல்லா தேவர்களும் குழுமி இருந்தார்கள் இந்திரன் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணும் பொழுது. அவர்கள் கேட்கும்படியாக ஸ்ரீதேவி இந்திரனுக்கு ஒரு அனுகிரக பாஷணம் பண்ணினாள். ஸ்ரீருவாச்ச என்று அவள் என்ன சொன்னாள்? பரிதுஷ்டாஸ்மி தேவேஷ ஸ்தோத்ரேணானேன தே ஹரே வரம் விரணீஷ்வஜஸ்விஷ்டோ வரதாகம் தவாகதா. இந்திரனே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, உன்னுடைய இந்த ஸ்தோத்திரத்தினாலே நான் சந்தோஷம் அடைந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஒரு பலனை கருதித்தானே இவர் பண்ணி இருக்கிறான். லக்ஷ்மி பிரீத்தி பண்ண வேண்டும், அதனாலே லக்ஷ்மி நமக்கு வரம் தர வேண்டும் என்று அது பலித்து விட்டது. வரம் விரணீஸ்வ, உனக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கொள். எஸ்து இஷ்டஹ, உனக்கு பிடித்தது என்னவோ அதை வரமாக பெற்றுக்கொள். வரதாகம் தவாகதா, உனக்கு வரம் கொடுப்பவளாக நான் இப்பொழுது உன் முன்னிலையில் வந்து நிற்கிறேன் என்று லக்ஷ்மி சொன்னாள். அதை கேட்டு இந்திரனுக்கு மிக மகிழ்ச்சி. அவன் என்ன வரத்தை வேண்டினான் என்றால், முதலிலே வரதாயதிமே தேவி வரார்ஹோஜதி சாப்யகம், அதுவே அவனுக்கு பெரிய விஷயமாக இருந்தது. எனக்கு வரம் கொடுக்க லக்ஷ்மியே வந்து விட்டாளா? லக்ஷ்மியினிடம் வரம் பெறுவதற்கான தகுதி எனக்கு வந்து விட்டதா என்றெல்லாம் அவன் எண்ணி பார்த்துக் கொள்கிறான். பிறகு வரத்தை கேட்கிறான். என்ன வரம்? மூலகை விட்டு நீங்காதே, இந்த திரைலோக்கியம் இருக்கிறதே அதிலே நீ சந்நிதி கொண்டிருக்க வேண்டும் என்பதை முதல் வரமாக கேட்டான். இரண்டாவது வரமாக இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லுபவர்களுக்கெல்லாம் லக்ஷ்மியினுடைய அருள் கிட்ட வேண்டும் என்று கேட்டான். அந்த ஸ்தோத்திரம் முழுதாக விஷ்ணு புராணத்திலே இருக்கிறது, முதல் அம்சத்திலே 9வது அத்தியாயத்திலே. இந்த இரண்டு வரத்தையும் கொடுத்து விட்டாள். அப்படியே லக்ஷ்மி தேவி இந்திரனை அனுகிரகித்தாள். அதனால்தான் அந்த ஸ்தோத்திரம் இருக்கிறதே இந்திர கிருத்த ஸ்ரீ ஸ்துதி என்பது, அது மிகவும் உயர்ந்த ஸ்தோத்திரமாக இருக்கிறது. அதை நாம் அனுசந்தித்து வந்தால் நம்முடைய பூர்வர்கள் ஆச்சாரியர்கள் எல்லாம் அதை நித்தியமாகவே கூட அனுசந்தித்து வந்திருக்கிறார்கள். அதை அனுசந்தித்தால் லக்ஷ்மி தேவியினுடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த விற்த்தாந்தத்தினாலே நமக்கு என்ன பிரயோஜனம் பாருங்கள். இன்றளவும் நாமும் பயன் பெறுகின்றோம். ஏனென்றால் அந்த ஸ்தோத்திரம் ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்திரன் பண்ணின ஸ்தோத்திரம், அது லக்ஷ்மிக்கு உகப்பான ஸ்தோத்திரம். லக்ஷ்மியே இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுபவர்களுக்கெல்லாம் நாம் விசேஷமாக அனுகிரகிக்கிறேன் என்று சொல்கிறாள். வசதி நகதாப்ய லக்ஷ்மி என்று மூதேவி எல்லாம் தொலைந்து விடும் என்ற பலஸ்ருதியை கொண்ட ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தை இந்திரன் லக்ஷ்மியிடம் விண்ணப்பித்து அவளுடைய அருளை பெற்று 2 வரங்களையும் பெற்றுவிட்டான். அதற்கு பிறகு என்ன நடந்தது? தேவர்களுக்கு லக்ஷ்மி அனுகிரகித்ததனுடைய விளைவு என்ன என்று கேட்டால், உத்வேகம் பரமம் ஜக்முஹு
दैत्या विष्णुपराङ्मुखाः त्यक्ता लक्ष्म्या महाभागा விப்ரசித்தி புரோகமாக என்று எதிர் சாரார் என்று சில பேர் இருக்கிறார்களே, தேவர்களுக்கு எதிரிகளாக விப்ரசித்தி முதலான அசுரர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் உத்வேகம் அடைந்தார்கள். இந்த லட்சுமி கடாட்சம் தேவர்களுக்கு போய் சேர்ந்த சமயத்திலே தேவர்கள் எல்லாம் பரநிர்வൃத்தி அடைந்தார்கள், ஆனந்தம் அடைந்தார்கள் என்று பார்த்தோமே. அந்த சமயத்திலே லட்சுமி கடாட்சத்தை பெறாத இன்னொரு கோஷ்டி இருந்ததே, அசுரர்களுடைய கோஷ்டி. அங்கே என்ன ஏற்பட்டது என்றால், அவர்களுக்கெல்லாம் மனசிலே ஒரு உத்வேகம், ஒரு பரபரப்பு, ஒரு சம்பிரமம், ஒரு பயம், ஒரு உத்விக்னர்களாக அவர்கள் எல்லாம் ஆனார்கள். அவர்கள் ஏற்கனவே விஷ்ணு பராங்முகா, விஷ்ணுவுக்கு பராங்முகமாக இருக்கிறவர்கள். தேவர்கள் எல்லாம் விஷ்ணுவுக்கு பக்தர்களாக இருக்கிறவர்கள். அவர்கள் தியக்தா லக்ஷ்மியா, லக்ஷ்மியினாலே தியஜிக்கப்பட்டார்கள். லட்சுமி கடாட்சத்தை அவர்களிடம் செலுத்தவில்லை. இப்பொழுது நமக்கு புரிகிறது, நாம் இதையெல்லாம் கவனிக்க வேண்டும். லட்சுமி கடாட்சம் நமக்கு வேண்டுமானால் முதலிலே நாம் விஷ்ணு பராங்முகராக இருக்கக்கூடாது. விஷ்ணு பக்தர்களுக்கு மட்டும்தான் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்கிற அறிவுரை நமக்கு இதிலே கிடைக்கிறது. இந்திரனுக்கு லட்சுமி அனுகிரகம் கிடைத்ததன் விளைவாக இந்திர சத்துருக்களுக்கெல்லாம் உத்வேகம் ஏற்பட்டது என்று. தர்மேச்ச சர்வபூதானாம் ததா மதிரஜாயத. லக்ஷ்மி திருவவதாரம் பண்ணின பொழுது லோகத்திலே பொது ஜனங்களுக்கெல்லாம் என்ன ஆயிற்று என்றால், எல்லாருக்கும் நாம் தர்மிஷ்டர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிற்று. நமக்கே கூட எந்தெந்த மாதிரி எண்ணங்கள் எவ்வப்பொழுது தோன்றுகின்றன என்பதையும் நாம் கவனித்து வரலாம். நமக்கு வியாதி, உடம்பு சரியில்லாத பொழுது ஒரு மாதிரியான எண்ணங்கள் தோன்றும். உடம்பு நன்னாக புஷ்டிகரமாக இருக்கும் பொழுது வேறு மாதிரியான எண்ணங்கள் தோன்றும். அதே மாதிரிதான் லக்ஷ்மி அவதரிக்கும் பொழுது, லக்ஷ்மி கடாட்சம் பண்ணும் பொழுது, அப்பொழுது நமக்கு எண்ணங்களே மாறிவிடுகின்றன. எல்லா உயிரினங்களுக்கும் தர்மத்திலே நாட்டம் அடைந்தது. திரைலோக்கியம் ஸ்ரீயா ஜுஷ்டம் பபூவத்விஜ சத்தம. இந்திரனுக்கு வரம் கொடுத்தபடியே இந்த திரைலோக்கியம் இருக்கிறதே, மூவுலகு, அது மொத்தம் ஸ்ரீ சம்பத்து சமிருத்தி அதோடு கூட கூடினதாயிற்று. சக்கரஸ்ரேஷ்ட புனஸ்ரீமானஜாயத. தேவதைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற இந்திரன் மறுபடியும் ஸ்ரீமான் செல்வந்தனாக ஆகிவிட்டான். நடுவிலே கொஞ்ச நாள் ரொம்பவும் கல்லோலப்பட்டு அலைக்கழிப்புக்கு ஆளாகி இருந்தான். இப்பொழுது மறுபடியும் ஸ்ரீமானாக ஆகிவிட்டான் என்று கதை முடிந்தது. இந்த கதையிலே லக்ஷ்மி தேவர்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினாள், எதனால் அனுகிரகம் பண்ணினாள், அந்த அனுகிரகத்தினுடைய விளைவு என்ன என்பதையெல்லாம் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இருக்கிறபடி சில ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டி நாம் புரிந்து கொண்டோம். அடுத்ததாக 9 கிரந்தங்களிலே 2வது கிரந்தம் போகிறோம், ஆகமங்கள் என்பது. அதிலே காஷ்யபீயம் என்று ஒன்று, பிரம்மாத்யாஷ்ட சுரா சர்வே முனயஷ்ட தபோதனாः ஏதந்தே த்வத்பதச்சாயாம் ஆஸ்ரித்ய கமலேஸ்வரி என்று ஒரு ஸ்லோகம். கமலேஸ்வரி என்று சம்போதனம். கமலாவாகவும் ஈஸ்வரியாகவும் இருக்கிறவள் லக்ஷ்மி. அவளை சம்போதனம் பண்ணி பிரம்மாத்யாக, பிரம்மா முதலான எல்லா சுரர்களும் தேவர்களும் தபஸ்வியை தனமாக கொண்ட முனிகளும் ரிஷிகளும் த்வத்பத சாயாம் ஆஸ்ரித்ய, உன்னுடைய திருவடி நிழலை ஆசிரித்தபடியினாலே ஏதந்தே அபிவிருத்தி பெறுகிறார்கள். என்ன கருத்து? பிரம்மா முதலிய தேவதைகள் எல்லாம் உனக்கு பக்தர்களாக இருக்கிறார்கள், உன்னுடைய திருவடி நிழலிலே தங்கி இருக்கிறார்கள், உன் அடிக்கீழ் தாசர்களாக இருக்கிறார்கள். அதன் விளைவாக ஏதந்தே அபிவிருத்தி பெற்றிருக்கிறார்கள் என்று இந்த ஆகமம் சொல்லுகிறது. மண்கண சங்கீத் சம்ஹிதா என்று ஒன்று, அது தேவர்களிலே சில பேரை குறிப்பாக ஒவ்வொன்றாக எடுத்து பேசி அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், எதனாலே அவர்கள் இப்படி சிறப்பு பெற்றிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் விவரிக்கிறது. முதலிலே இந்திரன், ஷியாம கிரீடி தேவேஷோ வஜ்ரபித் விஸ்வநந்தனஹ, வஜ்ரபிருத் விஸ்வநந்தனஹ ஸ்ரீ பூஜா நிர்தோ போகி யோசௌ புஷ்ணாது மே ஸ்ரீயம்.
சியாமவர்ணவன், கீடம் தரித்துக் கொண்டவன், தேவர்களுக்கெல்லாம் ஆள்பவன் ஆனவன், வஜ்ராயுதத்தை தரிப்பவன், பிரபஞ்சத்தை எல்லாம் மகிழ்விப்பவன், அவன் ஸ்ரீ பூஜா நிரசா, எப்பொழுது பார்த்தாலும் லக்ஷ்மி பூஜையே பண்ணி கொண்டிருக்கிறான். அவனுக்கு இந்த போன கதை, விஷ்ணு புராண கதைக்கு பிறகு அவன் லக்ஷ்மி பக்தனாக ஆகிவிட்டான். போகி, அப்படி லக்ஷ்மி பூஜை பண்ணுவதனாலே எவ்வளவோ இன்பங்கள் அவனுக்கு வருகின்றன, அவற்றை எல்லாம் அனுபவிக்கிறான். யோசோ, அப்படிப்பட்ட இந்திரனானவன் மே எனக்கு ஸ்ரீயம், செல்வத்தை புஷ்ணாத்து வளர்க்கட்டும் என்று பிரார்த்தனை இந்திரனிடம். இந்திரனிடம் இந்த பிரார்த்தனையை பண்ணும் பொழுது இந்திரனுக்கு என்ன சிறப்பு சொல்லி இருக்கிறது என்றால், அவன் லக்ஷ்மி பூஜை பண்ணுபவன், அதனாலே போகியாக இருப்பவன். நாம் லக்ஷ்மி பூஜை பண்ணுபவர்களிடம் யாச்சிக்கலாமான், அப்படினாலே அவனிடம் நான் ஸ்ரீயம் புஷ்ணாது என்ற யாச்சனையை வைக்கிறேன். அதே மாதிரி இரண்டாவதாக அக்னி தேவன் என்று ஒருவர், வன்னிர் விஸ்வபுகத்யுக்ரஹ சக்திர் தேவமுகோ விபுஹு பத்மா பாதார்ச்சனரதோ ரக்த புஷ்ணாது மே ஸ்ரீயம். இந்த அக்னி தேவன் குறிப்பாக நாம் எதற்காக சொல்ல வேண்டும் என்றால், ஸ்ரீயமிச்சேத் ஹுதாசனாத்து என்று தனம் வேண்டுமானால், பணம் வேண்டுமானால் அக்னி பூஜை பண்ணினால் கிடைக்கும் என்று பழமொழியே இருக்கிறது. அந்த அக்னிக்கு எப்படி அந்த சாமர்த்தியம் வந்தது என்பதை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அவன் பத்மா பாதார்ச்சனரதா, அவன் எப்பொழுதும் பத்மா இருக்கிறாளே திருமகள், மலர் மகள், அவளுடைய பாதத்தை அர்ச்சிப்பதிலேயே ஈடுபட்டிருக்கிறான் என்பம் காண்கிறான். அந்த சிவப்பான அக்னி கூட எனக்கு ஸ்ரீயம் புஷ்ணாது, செல்வத்தை வளர்க்கட்டும். அதற்கடுத்ததாக வருணன், காருத்மத நிபப்பாஷி வருணோ ஜாதசாம் பதிஹி, நீர்நிலைகளுக்கெல்லாம் தலைவனாயிருப்பவன். சுதா சூத்தியர்ச்ச நபரஹ, சுதா சூக்தி என்று பெயர் கொண்ட ஒருவள் இருக்கிறாளே, அவள்தான் மகாலட்சுமி, அவளை அர்ச்சித்துக் கொண்டே இருக்கிறான். ஸ்னிக்த புஷ்ணாது மே ஸ்ரீயம், அவன் எனக்கு சம்பத்தை வளர்க்கட்டும். அதற்கடுத்ததாக வாயுதேவன், பிரவர்த்தஜதி லோகாந்திரீன் ஜீவயத்யபி மாருதஹ க்ஷாதிஜாராதனபரஹ பிரீத புஷ்ணாது மே ஸ்ரீயம். க்ஷாதிஜா என்றால் பிருகோ க்யாத்யாம் சமுத்பன்னா என்று விஷ்ணு புராணம் சொல்லுகிறது. பிருகு முனிவருக்கும் அவருடைய பத்னியான க்யாதி என்பவளுக்கும் பெண்ணாக பிறந்தவள், அவதரித்தவள் இந்த லக்ஷ்மி, அதனாலே அவளுக்கு க்யாதிஜா என்று பெயர். அந்த க்யாதிஜாவை ஆராதிப்பதிலேயே நோக்கம் கொண்டவனாக இருக்கிறான் வாயு தேவன், அதனாலே அவன் எனக்கு சம்பத்தை போஷிக்கட்டும். உற்பத்தி ஸ்திதி கிருத் சோமஹ சுதாதாரோ கதி பலி. அடுத்ததாக சோமதேவன் சந்திரன், இந்திராராதன் அபரஹ, இந்திரா என்கிற ரூபத்திலே இருக்கிற லட்சுமியை ஆராதனம் பண்ணுவதே குறியாக இருப்பவன். ஸ்வேத புஷ்ணாது மே ஸ்ரீயம், வெளுப்பார், அவன் எனக்கு ஸ்ரீ போஷணம் பண்ணட்டும். அதற்கடுத்ததாக சுத்த ஸ்படிக சங்காசஹ சூலி லோகைக நாயகஹ பரமசிவன். விஷ்ணு தேவ்யர்ச்சனபரஹ, விஷ்ணு தேவி என்கிற லக்ஷ்மி ஆகாரத்தை அர்ச்சித்துக் கொண்டே இருப்பார். ஹர புஷ்ணாது மே ஸ்ரீயம், அந்த ஹர தேவனானவன் எனக்கு சம்பத்தை போஷிக்கட்டும் என்று இவற்றையெல்லாம் காண்பிப்பதற்கு என்ன நோக்கம் என்றால், தேவதைகளை லக்ஷ்மி தான் அனுகிரகிக்கிறாள். தேவதைகளுக்கு அந்தந்த பதவி கிடைத்ததே கூட லக்ஷ்மி அனுகிரகத்தினாலே தான். அதை புரிந்து கொண்ட தேவதைகள் எல்லாம் லக்ஷ்மி பூஜை பண்ணுகிறார்கள். அவர்கள் லக்ஷ்மி பூஜை பண்ணுவதாலேதான் நம்முடைய சம்பத்தை போஷிப்பதற்கான தகுதி சாமர்த்தியம் அவர்களுக்கு வருகிறது. அதன் பிறகு நாம் அந்த லக்ஷ்மி பக்தர்களிடம் சென்று எனக்கும் கொஞ்சம் ஸ்ரீ போஷணத்தை பண்ணு என்று யாச்சிப்பது வேறு விஷயம். நாம் நேரடியாக லக்ஷ்மியிடமே யாச்சிக்கலாம், லக்ஷ்மி பக்தர்களிடமும் யாச்சிக்கலாம் என்று இது காண்பிக்கிறது. முக்கியமாக அவர்கள் லக்ஷ்மி ஆராதனம், லக்ஷ்மி அர்ச்சனம், லக்ஷ்மி பூஜனம் பண்ணுகிறவர்கள் தான் அத்தனை தேவதைகளும் என்று இந்த சம்ஹிதை தெரிவிக்கிறது. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகிறோமே, லக்ஷ்மி தேவதைகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுகிறாள் என்று. அதற்கு இது முக்கியமான பிரமாணமாக ஆகிறது. ஒவ்வொரு தேவதையும் லக்ஷ்மி பக்தனாக இருந்து லக்ஷ்மி ஆராதனை பண்ணி லக்ஷ்மியினுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்பது தெரிகிறது. அதற்கடுத்தபடியாக மூன்றாவது கிரந்தம் லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் என்பது. அதிலே தியான ஸ்லோகம் எப்படி இருக்கிறது?
ஸ்ரீமன்மந்த கடாட்சலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதரா என்று. பிரம்மா என்று ஒருவர், இந்திரன் என்று ஒருவன், கங்காதரன் என்று ஒருவன். பிரம்மா நான்முகன், இந்திரன் தேவேந்திரன், கங்காதரன் பரமசிவன். இவர்களுக்கெல்லாம் விபவம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, வைபவம் இருக்கிறது, மகிமை இருக்கிறது. எங்கிருந்து வந்தது? எப்படி லப்த விபவர்களாக அவர்கள் ஆனார்கள் என்றால், லக்ஷ்மி கடாட்சம் ஒரு சிறிது அவர்களுக்கு பட்டது. ஸ்ரீமன் மந்த கடாட்ச, லேசான லக்ஷ்மி கடாட்சம் கிடைத்ததுனாலே அவர்கள் ஒருவர் பிரம்மாவாகிறார், ஒருவர் இந்திரனாகிறார், ஒருவர் கங்காதரன் ஆகிறார் என்று லக்ஷ்மியினுடைய கடாட்சம் அந்த தேவர்களுக்கு கிடைத்தது. தேவர்கள் அனுகிரகத்தை பெற்றார்கள் என்பதை தியானமாக ஸ்லோகம் சொல்லிவிட்டுதான் நாம் லக்ஷ்மி அஷ்டோத்தர சத நாமார்ச்சனையே பண்ணுகிறோம். இதனாலும் தெரிகிறது லக்ஷ்மியினுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் தேவர்கள் என்பது. அதற்கடுத்தது லக்ஷ்மி சகஸ்ர நாமத்திலே அவளுக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கின்றன. தேவஸ்ரீ, தேவ மாதா, சர்வதேவ நமஸ்கிருதா, இதெல்லாம் வெவ்வேறு பெயர்கள் லக்ஷ்மிக்கு. தேவர்களுடைய சம்பத் என்பதே லக்ஷ்மி தான். தேவர்களுக்கெல்லாம் தாயாராக இருப்பவள், அன்னையாக இருப்பவள் லக்ஷ்மி. எல்லா தேவர்களாலேயும் வழிபடப்படுபவள், வணங்கப்படுபவள் லக்ஷ்மி. இவ்வாக சகசிரநாமமானது லக்ஷ்மியினுடைய அனுகிரகம் தேவர்களுக்கு இருப்பதை விசேஷித்து சொல்லுகிறது. அதற்கடுத்தது 4வதான கிரந்தம் ஆளவந்தார் அருளி செய்த காந்தா சதுஸ்லோகி என்ற ஸ்லோகம் என்ற ஸ்தோத்திரம். அதிலே முதல் ஸ்லோகம் காந்தஸ்தே புருஷோத்தமஹா என்று ஆரம்பிக்கிறது. அந்த முதல் ஸ்லோகத்திலேயேதான் பிரம்மேஷாதி சுரவ்ரஜ சதயிதஸ்வத்தாசதாசி கணஹா என்று ஒரு வரி வருகிறது. பிரம்மா, ஈசன் முதலிய தேவதைகள் கூட்டமானது சதயிதஹ தங்கள் தங்கள் மனைவிமார்களோடு சேர்ந்து கொண்டு ஸ்வத்தாசதாசி கணஹா ஸ்ரீதேவியே உனக்கு தாசர்களாகவும் தாசிகளாகவும் அடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் சகுடும்பமாக. பிரம்மாவும் அப்படித்தான், ஈசனும் அப்படித்தான், இந்திரனும் அப்படித்தான். சதயிதஹா என்றால் பிரம்மா தன்னுடைய மனைவியான சரஸ்வதியோடு கூட, ஈசன் தனது மனைவியான பார்வதியோடு கூட, இந்திரன் தன்னுடைய மனைவியான சசி தேவியோடு கூட உனக்கு தாசிய விருத்தி பண்ணுகிறார்கள். ஆஹா, பார்வதி, சரஸ்வதி, சசி தேவி, பிரம்மா, ருத்ரன், இந்திரன் எல்லாரும் உன்னுடைய அடியவர்கள், உன்னுடைய அனுகிரகத்தை நாடுபவர்கள், அனுகிரகத்துக்காக சில சமயங்களிலே ஏங்குகிறவர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதனாலே லக்ஷ்மியானவள் தேவர்களை அனுகிரகிக்கிறாள் என்கிற கருத்து ஸ்திரமாகிறது இந்த கிரந்தத்திலே. அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது பட்டர் அருளி செய்த ஸ்ரீ குண ரத்ன கோஷம் என்கிற காவியம், ஸ்தோத்திர காவியம். அவர் ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டார். அபாங்க பூயாம் சோஜது பரிபரம் பிரம்ம சமபூத் அமீயத்ர த்வித்ராஹ சதசதமகாதி சததராதி என்று. சதமுகன் என்று இந்திரனுக்கு பெயர். அவன் 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணி அந்த இந்திரனாக ஆகியிருக்கிறான். சதக்ரது என்று சொல்வார்கள். அவர்கள் எல்லாம் எப்படி அந்த பட்டத்தை, அந்த பதவியை பிடித்தார்கள் என்றால், உன்னுடைய அபாங்கங்கள் 2-3 பார்வைகள் அவன் மேலே பட்டுவிட்டது. அவன் 100 யாகத்தை பண்ணி இந்திரனாக ஆகிவிட்டான். ஆனால் தது அதராது, அவர்களெல்லாம் கூட கீழே இருப்பவர்கள் தான். அவர்களுக்கெல்லாம் மேலே ஒருவன் இருக்கிறான். அவன் மீது உன்னுடைய அபாங்கங்கள் ரொம்பவும் அதிகமாக படுகின்றன. உன்னுடைய அபாங்கங்கள் எவர் மீது மிக மிக அதிகமாக படுகிறதோ அவர் பரம்பொருளாகவே ஆகிவிடுகிறார். அபாங்கா பூஜாம் சஹ யதுபரி பரம் பிரம்ம சமபூத், பரம்பொருளாகவே ஆகிவிட்டார் மகாவிஷ்ணு. என்ன என்றால் லக்ஷ்மி கடாட்சம் அவருக்கு மிக அதிகமாக இருக்கிறது. அதனாலே அவர் பரம்பொருளானார். லட்சுமி கட்டாட்சம் சற்று குறைவாக இருப்பவர்கள், அது எவ்வளவு கட்டாட்சம் இருக்கிறதோ அதற்கேற்ற மாதிரி நான் முகனாகவோ, இந்திரனாகவோ, குபேரனாகவோ வெவ்வேறு தேவர்களாக ஆகிறார்கள் என்று பட்டர் காவிய நயத்தோடு கூட சொல்லுகிறார். எல்லாம் லட்சுமி கட்டாட்சத்தினுடைய விளைவுதான்.
அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அதிகாரங்கள் பதவிகள் எல்லாமே. அதனாலே லக்ஷ்மி தேவர்களை அனுகிரகிக்கிறாள் என்பது நிர்ணீதமாயிற்று. அதற்கடுத்தது ஏழாவதாக தேசிகருடைய ஸ்ரீஸ்துதியிலே ஒரு ஸ்லோகத்தை கேட்டு அர்த்தத்தை கவனிக்கப் போகிறோம். ஆலோக்கியத்வாம் அமிர்த சஹஜே விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்தாம் சாபாக்ராந்தா சரணமகமன் அவரோதா சுரேந்திரா லப்த்வா பூஜஸ்திரிபுவனமிதம் லக்ஷிதம் த்வத்கடாட்சைः சர்வாகாரஸ்திரசமுதயாம் சம்பதம் நிர்விஷந்தி. இந்த ஸ்லோகத்திலே லக்ஷ்மி தேவர்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினாள் என்பதனுடைய வர்ணனை தான் இருக்கிறது. இந்த ஸ்லோகம் தான் இன்றைய தலைப்புக்கு மிகவும் பொருந்தின ஸ்லோகம். சுரேந்திராக தேவசிரேஷ்டர்கள் எல்லாம் சாவரோதாக தங்கள் தங்கள் மனைவிமார்களோடு கூடினவர்களாக என்ன பண்ணினார்கள்? ஆலோக்கியத்வாம், முதலிலே உன்னை பார்த்தார்கள். லக்ஷ்மியை போய் சேவிப்பது, தரிசனம் பண்ணுவது, அதுவே ஒரு புண்ணிய காரியம். அமிர்த சஹஜே, அமிர்தத்தோடு கூட பார்க்கடலிலே தோன்றின மகாலட்சுமியே என்று சம்போதனம். அவர்கள் பார்க்கும்போது நீ எங்கே இருந்தாய்? விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்தாம், விஷ்ணுவனுடைய வட்சஸ்தலம் இருக்கிறதே மார்பகம், அதன் மேலே நீ அமர்ந்து கொண்டிருந்தாய். அப்படி நீ அங்கே சேவை சாதிப்பதை இந்த தேவர்கள் எல்லாம் வந்து சேவித்தார்கள். சாபாக்ராந்தா சரணமகமன், அப்படி சேவிக்கிற காலத்திலே அவர்கள் தேவ பட்டங்கள் பதவிகளை எல்லாம் இழந்து துர்வாசனுடைய சாபத்தினாலே ஆக்கிரமிக்கப்பட்டவர்களாக தரித்திரர்களாக இருந்தார்கள். உன்னை சேவித்து சரணமகமன், உன்னிடம் சரணமடைந்தார்கள். தேவதைகள் எல்லாருமே லட்சுமியிடம், எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை ஏற்பட்டு விட்டதே துர்வாச சாபத்தாலே, நீயேதான் எங்களுக்கு கதியாக இருக்கிறாய், நாங்கள் அகிம்சார்களாக இருக்கிறோம், எங்களை அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அப்பொழுது நீ அவர்களை அனுகிரகித்தாய். அனுகிரகித்ததன் பலனாக என்ன ஏற்பட்டது என்றால், லப்த்வா பூஜஸ் திரிபுவனமிதம், பூஜா மறுபடியும் இதம், இந்த திரிபுவனம் மூன்று லோகத்தை லப்த்வா அடைந்தார்கள். மறுபடியும் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், இந்த துர்வாச சம்பவம் நடப்பதற்கு முன்னே அவர்கள் மூன்று லோகத்தையும் அடைந்து, மூன்று லோகத்துக்கும் அதிபதியாகத்தான் இந்திரன் இருந்தான், இந்திரனுடைய பரிஜனங்களாகத்தான் மற்ற தேவதைகள் இருந்தார்கள். மூன்று லோகமும் அவர்கள் வசத்தில் தான் இருந்தன இதற்கு முன்னே. ஆனால் இப்பொழுது துர்வாச சாபத்துக்கு, அந்த துர்வாச சாபம் ஏற்படுவதற்கும் காரணம் லக்ஷ்மியினுடைய புஷ்ப மாலையிடம் பட்ட அபச்சாரம் தான் என்று கதை வருகிறது. லக்ஷ்மியிடம் அபச்சாரப்பட்டால் மிகவும் வருந்த வேண்டியிருக்கும், லக்ஷ்மியை ஸ்துதித்து அனுகிரகத்தை பெற்றால் மிகவும் கொழிக்கலாம் என்ற இரண்டுமே ஒரே கதையில் இருந்தே தெரிகிறது. பூயகா மறுபடியும் இந்த திரிலோகத்தை அடைந்து திரிலோக சம்பிராட்டுகளாக அவர்கள் ஆகி, அது மட்டும் இல்லை, திரிலோகம் எப்படிப்பட்ட திரிலோகம் என்று பார்த்தால், லக்ஷிதம் த்வத்கடாட்சைஹி, உன்னுடைய கடாட்சங்களாலே லட்சிதமான இந்த திரிலோகம் செழிப்பாக இருக்கிறது, லட்சுமி கடாட்சம் பெற்று இருக்கிறது. திரிலோகம் நமக்கு வசப்பட்டிருப்பது என்று சொன்னால் போதாது, எப்படிப்பட்ட திரிலோகம் என்பதையும் சொல்ல வேண்டும். ராமாயணத்திலே ஒரு சம்பவம் வருகிறது. ராமரை காட்டுக்கு துரத்தி விட்டால் ஒருவர் நினைத்து பார்க்கிறார், எல்லாரும் ராமனோடு கூட போய் விடுவார்கள், அயோத்தியை வெறும் மண்மேடு போல இருக்கும், அதிலே கட்டாந்தரையாக இருக்கும், செழிப்பு இருக்காது, ஜனங்கள் எல்லாம் ராமருடைய பக்தர்கள், பிறகு அப்படிப்பட்ட அயோத்திக்கு ஒருவன் ராஜாவாக இருக்கணும் என்று விரும்புவானா என்ன என்றெல்லாம் வருகிறது பேச்சு. அதே மாதிரிதான் திரிபுவனாதிபதியாக இருந்தால் போராது. எப்படிப்பட்ட திரிபுவனாதிபதி என்றால், ஸ்வத்கடாட்சைஹி லக்ஷிதம் திரிபுவனம், லக்ஷ்மி கடாட்சத்தினாலே லட்சிக்கப்பட்ட அந்த திரிபுவனத்தை அவர்கள் அடைந்தார்கள் என்று அடைந்துவிட்டு, சர்வாகார ஸ்திரசமுதயாம் சம்பதம், அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த சம்பத்து போலத்தான் இப்பொழுது சம்பத்து, ஆனால் இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம்.
அது ஸ்திரமாக இல்லை. இப்பொழுது லக்ஷ்மி அனுகிரகம் பெற்ற பிறகு ஸ்திரமான சம்பத்து கிடைத்தது அவர்களுக்கு. மறுபடியும் அவர்களுக்கு திரிலோகம் நழுவி போவதில்லை. ஏனென்றால் லக்ஷ்மி சொல்லி இருக்கிறார், வரம் கொடுத்திருக்கிறாள், நான் இந்த திரிலோகத்திலே சாநித்தியம் கொண்டிருப்பேன் என்று. நத்வஜாத்யாஜ்யமேஷமேஸ்து வரப்பரஹா என்றல்லவா அவன் கேட்டான், அதை ஒப்புக்கொண்டிருக்கிறாள். சர்வாகார எல்லா ஆகாரங்களிலேயும் ஸ்திரம் நிலைத்திருப்பதும் சமுதயம் வளர்ச்சி பெறுவதுமான ஒரு சம்பத் செல்வம், அதை நிர்விசந்தி அனுபவிக்கிறார்கள். இதற்கு முன்னே ஆலோக்கிய சரணம் அகமன்னு என்றெல்லாம் பூத காலத்தில் இருந்தது. அதை பண்ணினார்கள், பார்த்தார்கள் என்றெல்லாம். அப்புறம் உன்னுடைய அனுகிரகம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு நிர்விசந்தி வர்த்தமான காலம். இன்றைய வரைக்கும் கூட தேவதைகள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அனுபவித்தார்கள் என்று சொல்லி நிறுத்தவில்லை, இன்னும் கூட அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஸ்திரமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அது லக்ஷ்மியினுடைய கடாட்சம் மிகுந்ததனாலே ஏற்பட்ட போகம். அவர்கள் தேவர்கள் ஆனதே கூட லட்சுமி கடாட்சத்தாலே தான். இதற்கு முன்னமே கூட தேவர்கள், மனுஷர்கள், திரியக்குகள், அதாவது விலங்குகள், தாவரங்கள், அதாவது மரம், செடி, கொடிகள் என்று 4 வகை ஜீவ ராசிகள் இருக்கின்றன. அவற்றிலே தாவரங்களை விட திரியக்குகள் உயர்ந்தவை, திரியக்குகளை விட மனுஷர்கள் உயர்ந்தவர்கள், மனுஷர்களை விட தேவர்கள் உயர்ந்தவர்கள் என்று ஜாதி பாகுபாடே இருக்கிறது. அதிலே இந்த 4க்குள்ளே உயர்ந்தவர்களான தேவர்களாக அவர்கள் ஆகியிருக்கிறார்களே, அதற்கே ஒரு அதிர்ஷ்டம் பண்ணி இருக்க வேண்டும். எந்த மாதிரி அதிர்ஷ்டம் என்றால் லக்ஷ்மியினுடைய அனுகிரகம். லக்ஷ்மியினுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தான் தேவர்கள் ஆகி இருக்கிறார்கள். அந்த தேவர்கள் திரிலோகாதிபதிகளாக செழித்த திரிலோகத்துக்கு அதிபதியாக இருப்பதற்கு காரணமும் மறுபடியும் லக்ஷ்மியினுடைய அனுகிரகம் தான். இப்பொழுது லக்ஷ்மியினுடைய அனுகிரகம் இந்திரஸ்துதி மூலமாக நிலையாக கிடைத்து விட்டபடியினாலே இன்றளவும் கூட தேவர்கள் எல்லாம் சம்பதம் நிர்விசந்தி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற செல்வத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஸ்ரீஸ்துதியிலே தேவர்களுக்கு தயார் பண்ணியிருக்கிற அனுகிரகத்தை பற்றி பேசுகிறார். இதற்கடுத்தது 8வது கிரந்தம் வெங்கடாத்வரி அரசாணிபாலை மகாகவியினுடைய லக்ஷ்மி சகஸ்ரம் என்கிற கிரந்தம். இந்த கிரந்தத்திலே 1000 ஸ்லோகங்கள் இருக்கின்றன லக்ஷ்மியை புகழ் பாடுவதான. அதிலே ஒன்று பட்சஸ்தலார்த்தான ஸ்தபகத்திலே இருப்பது ஜனனி புஷ்ய சீதாமர சம்பதம் விதனுஷேச்ச நதாமர சம்பதம் என்று. இதிலே நாம் வாசிக்கும் போதே உன்னை கவனித்திருப்போம். தாமர சம்பதம் என்று 2 தடவை வந்திருக்கிறது. முதலிலே தாமரசம் பதம் என்று வந்திருக்கிறது, 2வதிலே நதாமர சம்பதம் என்று வந்திருக்கிறது. ந என்று ஒன்று அதிக எழுத்து போட்டால் அதுக்கு எதிர்ப்பதம் என்று அர்த்தம். ஜனனி தாயாரே, லோக மாதாவே, நீ தாமரசம் பதம். தாமரசம் என்று தாமரை பூவுக்கு பெயர் சம்ஸ்கிருதத்திலே. தாமரசம் தாமரை பூ என்கிற பதம் இருக்கிறதே ஸ்தானம், அதை பொச்சசி போஷிக்கிறாய். அந்த தாமரை பூ மேலேதான் நீ அமர்ந்திருக்கிறாய். பத்மாலயா என்று உனக்கு பெயர் வரும்படியாக பத்மத்தை ஆலயமாக கொண்டிருக்கிறாள். அதற்கு எதிராக ந தாமர சம்பதம், தாமரை பூ இல்லாததை விதனுடைய பண்ணுகிறாய் என்று சொல்லலாம். என்றால் பதங்களை தான் வேறு விதமாக பிரிக்க வேண்டும். நத அமர சம்பதம் என்று பிரித்து விடுவோம். நத நமனம் பண்ணின, அடி பணிந்த, நமஸ்காரம் பண்ணினவர்களான அமர தேவர்களுடைய சம்பதம் செல்வத்தை விதனுகை நீ பண்ணுகிறாய். தேவர்கள் எல்லாம் உன்னை வந்து சேவிக்கிறார்கள். அந்த தேவர்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணுகிறாய். அவர்களுக்கு செல்வம் கூடுகிறது. அதனாலே நீ என்ன பண்ணுகிறாய்? நதாமர சம்பதம் பண்ணுகிறாய். நத அமர சம்பதம். இதற்கு முன்னே என்ன பண்ணினாய்? தாமர சம்பதம் போஷித்தாய். தாமரை என்கிற இல்லம், வீடு, ஸ்தானம், ரெண்டும் தான் பண்ணி கொண்டிருக்கிறாய். தாமர சம்பதத்தை போஷித்துக் கொண்டே நதாமர சம்பதம் என்று எதிரான ஒன்னையும் நீ பண்ணி கொண்டிருக்கிறாய். அது எப்படி ஒன்றுக்கொன்று முரணாகிற்றே என்றால் முரண் அமைதி ஏற்படுகிறது. அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது லக்ஷ்மி தாமர சம்பதம் புஷ்யாதி என்பதும் சரி, நதாமர சம்பதம் விதுபோதி என்பதும் சரி. நாம் பதங்களை சரியாக பிரித்து அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான்.
வெங்கடாச்சலபதி லட்சுமி சகஸ்ரத்திலே இந்த ஸ்லோகத்திலே நமக்கு என்ன தெரிகிறது? தாயார் அமரர்களை, அதுவும் நத அமரர்களை, தன்னை ஆசிரித்து வணங்கிற அமரர்களை அனுகிரகித்து சம்பத்தை ஏற்படுத்துகிறாள் அவர்களுக்கு என்பது புரிகிறது. கடைசியாக நாம் பார்க்க இருக்கிற 9 கிரந்தங்களிலே 9வதாக கடைசியானது ஐயா வெங்கடாரியர் என்கிற கவி எழுதின லட்சுமி சதகத்திலிருந்து. இந்த கவியை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். நாவல் பாக்கத்திலே சமீப காலம் வரை போன தலைமுறை வரை எழுந்தருளி இருந்த ஐயா தேவநாதாச்சாரியர் எங்களுக்கெல்லாம் தர்க்கத்துக்கு ஆச்சாரியராக இருந்தவர், பிரசித்தமானவர். அவருடைய தகப்பனார் ஐயா நரசிம்மாச்சாரியர், அவருடைய தகப்பனார் ஐயா வெங்கடாரியர். இந்த நாவல் பாக்கம் ஐயா வெங்கடாரியர் ஐயா என்கிற விருதத்தையே வாங்கினவர்கள். இவர், அவருடைய தகப்பனாருக்கு இந்த பெயர் இல்லை. இவர் பெரிய ஒரு தனிகருடைய குருவாக இருந்து அவரை ஐயா என்று கூப்பிடுகிற வழக்கத்தினாலே இந்த ஐயா என்ற பெயர் தொற்றிக் கொண்டு விட்டது. ஐயா வெங்கடாரியர் என்பவர் நிறைய காவியங்களை இயற்றியிருக்கிறார். தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலிலே லைப்ரரி, அந்த லைப்ரரியிலே அச்சு போட்டிருக்கிறார்கள். அவர் இயற்றிய காவியங்களிலே, அந்த சரஸ்வதி மஹாலிலே அச்சு போட்ட காவியங்களிலே ஒன்று லக்ஷ்மி சதகம். 100 ஸ்லோகங்கள் லக்ஷ்மி விஷயமாக. 100 ஸ்லோகங்களிலேயும் சொல்லழகும் சேர்ந்திருக்கும். பெரும்பாலான ஸ்லோகங்கள் ராமாயணத்தில் வருகிற சீதா தேவியை பற்றியதாகத்தான் இருக்கின்றன. சொல்லழகு என்றால் இந்த ஸ்லோகத்திலே கூட நாம் பார்க்க போகிறோம். எல்லா வரிகளும் ஒரே எழுத்திலே முடிவதாக. நதஹித கிருதா விலம்பாம், வா என்பதற்கு பதில் வி என்று இருக்க வேண்டும். நதஹித கிருதா விலம்பாம் நாகி ஜனானாம் நிரந்தராலம்பாம் முகருச்சி ஜிதேந்து பிம்பாம் மனசா மன்யேய ஜானகீமம்பாம். இதுவும் ஜானகி பற்றிதான், சீதையை பற்றிதான். நதஹித கிருத அவிலம்பாம், நத தன்னை பணிந்தவர்களுக்கு ஹித நன்மையை பண்ணுவதிலே விளம்பமே பண்ண மாட்டாள். தன்னை ஆசிரியித்த உடனே விரைவாக அவர்களுக்கு ஹிதத்தை பண்ணுவாள். நாகி ஜனா, நாம் இந்த 2வது வரிதான் இன்றைய நம்முடைய தலைப்புக்கு ஏற்றது. நாகம் என்றால் சொர்க்கத்துக்கு பெயர், நாகி என்றால் சொர்க்கவாசிகளான தேவதைகளுக்கு பெயர். நாகி ஜனா, நாம் தேவஜனங்களுக்கெல்லாம் நிரந்தர ஆலம்பாம், ஒரு அவலம்பமாக, ஒரு பற்றுக்கோடாக, நிரந்தர இடைவிடாமல் இருக்கிறாள். அதாவது அவர்கள் எல்லாம் நாம் ஏற்கனவே மங்கள சம்ஹிதையிலே பார்த்தது போலே தேவர்கள் அத்தனை பேரும் லக்ஷ்மி பூஜகர்களாக இருக்கிறார்கள். லக்ஷ்மியை அவலம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், லக்ஷ்மியை ஆசிரியித்து வாழ்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் லக்ஷ்மி அனுகிரகம் புரிகிறாள் என்பதுதான் இன்றைய விஷயத்துக்கு ஏற்ற வரி இது. முகருச்சி ஜிதேந்து பிம்பாம், உன்னுடைய முகத்தினுடைய காந்தியினாலே சந்திர பிம்பத்தையே நீ ஜெயித்து விடுகிறாய். முகம் சந்திரன் போல் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன், சந்திரனை ஜெயித்து விட்டது என்று சொல்வேன். அப்படிப்பட்ட ருச்சி காந்தியை கொண்டவள் நீ. மனசா மன்யேய ஜானகீமம்பாம், எங்களுக்கெல்லாம் அம்பாவாக இருக்கிறாள், அன்னையாக இருக்கிறாய். ஜானகியே, உன்னை, அப்படிப்பட்ட ஜானகியை என்னுடைய மனசினாலே தியானிப்பேனாக. சீதா தியானம் நான் பண்ணுவேன். பண்ணும் பொழுது இவள் தானே அமரர்களை எல்லாம் அனுகிரகிக்கிறவள் என்று அதை வைத்து தியானம் பண்ணுவேன் நான் என்கிறார் ஐயா வெங்கடாரியர். ஐயா வெங்கடாரியருடைய போட்டோ கிடைக்கிறது, அதனால இங்கே சேர்த்திருக்கிறேன். இந்த ஸ்லோகத்திலே ஒவ்வொரு அடியும் இம்பாம் என்ற ஒரே எழுத்திலே, கூட்டெழுத்திலே முடிந்தது. இந்த ஸ்லோகத்தில் மட்டுமில்லை, இந்த 100 ஸ்லோகங்களிலேயுமே இந்த மாதிரியான, இங்கிலீஷ்லே ரைம் என்று சொல்வார்கள், அது வரும்படியா. சம்ஸ்கிருதத்தில் அதற்கு பாத அந்த அனுப்பிராசம் என்று பெயர். பாதங்களுடைய அந்த முடிவிலே ஒரே எழுத்தை, வர்ணாவர்த்தியை ஏற்படுத்துகிற அணி, அந்த சப்தாலங்காரம் உள்ளதாக 100 ஸ்லோகங்களையும் ஆர்யாவர்த்தத்திலே, ஆர்யா சம்பந்தமான வர்த்தங்களில் மட்டும் எழுதி லக்ஷ்மி சதகம் என்று ஒன்று சரஸ்வதி மகாலிலே அச்சிடப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம். அமரர்களை எங்கள் வழிகாட்டிகளாக கருதுவதாலே
நாங்கள் உன்னை தியானிக்கிறோம். ஏனென்றால் நாக்கி ஜனானாம் நிரந்தராலம்பா என்று நீ இருந்தால் அந்த மாதிரி தானே எங்களுக்கும் நீ நிரந்தராலம்பமாக இருப்பாய். நீ சீதாவதானம் பண்ணின பொழுது தேவர்களை அனுகிரகிப்பதற்காகத்தானே நீ அசோகவனத்திலே சிறை இருந்தாய். தேவர்களை எப்படி அனுகிரகிக்கிறாள்? ராவண வதத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக தேவர்களை அனுகிரகித்திருக்கிறாள். அவர்களை போல என்னையும் அனுகிரகி, அவர்களுக்கு போல எனக்கும் ஹிதம் பண்ணு என்ற கருத்து உள்ளே தொக்கி இருப்பிடித்திருக்கும்படியாக நீ தேவர்களை அனுகிரகிக்கிறவள் என்கிற ரீதியிலே நான் உன்னை தியானிக்கிறேன். உன்னுடைய அனுகிரக பாத்திரமாக நானும் ஆவேன் என்ற கருத்து உள்ளே தொக்கி இருக்கிறது. இவ்வாறாக இன்றைக்கு 9 கிரந்தங்களில் இருந்து லக்ஷ்மியானவள் தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுபவள். லக்ஷ்மியினுடைய அனுகிரகத்தை பெற்றதாலே தேவர்கள் சிறப்புற வாழ்கிறார்கள். அந்த தேவர்களை நாம் வழிகாட்டிகளாக கொண்டு அவர்கள் பண்ணுவது போலவே நாம் லக்ஷ்மி பூஜையை பண்ணி அந்த தேவர்களிடம் போய் வேண்டாமல் அந்த தேவர்களுக்கும் சம்பத்தை கொடுப்பவளான லக்ஷ்மியையே நாம் சரணமாக அடைந்து நாம் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், திவ்ய தம்பதிகளுடைய கடாட்சத்தை பெற வேண்டும் என்பதை இந்த இன்றைய உபன்யாசத்தினுடைய முக்கிய நீதியாக கொண்டு இதோடு முடித்துக் கொள்ளலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.